என்ன படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒன்னாவது நாளா? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ இணையத்துல வைரலா ஆகிட்டு இருக்கிற பாட்டி இவங்க தான். இவங்க பேரு அஞ்சலி அம்மாள். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு வெளியே ஒரு சாதாரணமான பூ விற்கிற பாட்டி இவங்க. ஆனா இவங்களோட திறமை சாதாரணமானது கிடையாது. உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு ஒரு 7 மொழி தெரியும். 7 மொழி தெரியுங்களா? படிச்ச பசங்களுக்கு கூட இங்கிலீஷ் சரியா தெரியல, தமிழும் ஒழுங்கா தெரியல. அப்போ நீங்க எப்படி 7 மொழி எப்படி கத்துக்கினீங்க? நான் 5 வயசுல இருந்து சர்வீஸ் இருக்கு. இவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, இட்டாலியன், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ் கூட பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஆனாலும் இத்தனை திறமை. இப்போ நீங்க வியாபாரம் பண்ணி அப்படி கத்துக்கினீங்க. ஒரு மொழி அப்படியே சொல்லுங்க. రండిమా దేవుడి పూ తీసుకోమ్మా 10 మంచాలకు అన్నం పెట్టినట్టుగా ఎన్నో డబ్బు ఖర్చు పెట్టి వెయ్యిగా కంచికి వస్తావు. தெலுங்கு भगवान का माला ले लो, नारियल ले लो, पूजा सामान ले लो जी. बड़ा मंदिर कैलाश नादा मंदिर, कितना पैसा चालू हो गया. अच्छा बहुत पुण्य करना. हिंदी ஹிந்தி पापा मामा बोजू सवा सवानिया फ्रांस இது என்னது? பிரான்ஸ். பிரான்ஸ் மொழி நீங்க எப்படி கத்துக்கினீங்க? ஹிந்தினா கூட பக்கத்துல வராங்க போறாங்க. பிரான்ஸ்காரங்க எப்படி கத்துக்கினீங்க? திறமை தான் காரணம். திறமை வச்சுதான் பேசணும். அடுத்து வேற 3 சொல்லிருக்கீங்க. அரினாத்தோ, அரிகாரோ, ஜப்பானீஸ், கோஜுரிப்பி. ஜப்பானீஸா? ஜாப்பனீஸும் கத்து வச்சுக்கிறீங்களா? அடுத்து దేవస్థానకు పూతొగమ కన్నడ బర్తే ఇతాలి మంజవర్ణం. என்ன படிச்சிருக்கீங்க? ఫస్ట్ స్టాండర్డ్. என்னது? ఫస్ట్ స్టాండర్డ్. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒன்னாவது நாளா? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இங்கிலீஷ் ஒன்னாவது படிச்சு இப்ப 7 மொழி. இங்கிலீஷ் சொல்லுங்க. சொல்லவா? திஸ் கைலாசநாதர் டெம்பிள், பிக் டெம்பிள், வெரி நைஸ். இது சிவன் பார்வதி, திஸ் ஃப்ளவர். உங்க பேரு? யூடியூப்லாம் வந்துக்கிறீங்களா? உங்க பேரு? என் பேரு அஞ்சலை. இவங்களோட டெடிகேஷன், ப்ராக்டிஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே இவங்களை இவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றிருக்கு. இந்த ஹிடன் டேலண்ட் தான் நம்ம ஊருக்கு உண்மையான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ காஞ்சிபுரம் பசங்க அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பதிவிட்டிருக்காங்க. மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாட்டியை பாராட்டிட்டும் வர்றாங்க. இது போன்ற ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவும் பார்ப்போம். இப்படி